ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உபாகமம் 28:9. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். வெண்மை வஸ்திரம் தரித்து ஆலயத்துக்கு வருபவர்களை பரிசுத்தவான்கள் என்று எண்ணுபவர்கள் உண்டு. பக்கத்து வீட்டுக்காரருடன் பேசினால் நாம் பாவிகளாகி விடுவோம் என்று எண்ணிய பரிசுத்தவான்களையும் நாம் பார்த்திருக்கலாம். நீண்ட ஜெபம் செய்தவர்களும் நீண்ட அங்கி தரித்தவர்களும் கூட பரிசுத்தவான்கள் என்று நினைக்கலாம். இந்த வெளிப்படை அடையாளங்கள் எல்லாம் ஒருவரை பரிசுத்தமாக்க முடியாது என்ற பேருண்மையை நாம் பரிசுத்தவான்கள் என்று எண்ணிய சிலருடைய பரிசுத்தம் இல்லாத செயல்களை பார்த்த பின் தெரிந்து கொள்ளலாம். பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு உங்களால் அர்த்தம் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பரிசுத்தம் என்றால் என்ன? நமக்கு பதில் நாம் படித்து கொண்டிருக்கிற நம் பைபிளில் உபாகமம் புத்தகத்திலிருந்து இதற்கு பதில் கிடைக்கும். கர்த்தர் மோசேயின் மூலமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை பற்றி நாம் படிக்கும்போது வேத வசனத்தில் கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் என்று நாம் அதில் வாசிக்கிறோம். நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தராய் வாழ வேண்டும் என்பதே அவருடைய ஆவல். வேதாகம பகுதியில் உள்ள முக்கியமான வார்த்தைகளை அதன் எபிரேய மொழியாக்கத்தில் பார்த்தால் முதலில் நிலைப்படுத்துவார் என்ற வார்த்தையை கவனிங்கள். நிலைப்படுதல், நிலைத்திருத்தல் என்று அர்த்தமாம். கர்த்தராகிய இயேசு சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன் என்று யோசுவா 15:4. அப்படியானால் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் என்பவர்கள் கர்த்தரில் நிலைத்திருப்பவர்கள் என்று அர்த்தம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். சங்கீதம் 91:1. பரிசுத்தவான்கள் என்பவர்கள் கர்த்தரில் நிலைத்திருப்பவர்கள். ஒரே வீட்டில் குடியிருப்பவர்களைப் போல கர்த்தருடைய நிழலிலே தங்குபவர்கள். இரண்டாவதாக கைக்கொண்டு என்ற வார்த்தையை பாருங்கள். ஆங்கிலத்தில் கீப் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. எபிரேய மொழியில் பின்பற்றுதல், பாதுகாத்தல், கவனித்தல் போன்ற பல அர்த்தங்கள் உள்ள வார்த்தை அதற்கு உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனித்து பின்பற்றி நடக்கும்போது அவை நம்மை பாதுகாக்கும். எப்படிப்பட்ட பாதுகாப்பு தெரியுமா? நீச்சல் தெரியாமல் தண்ணீருக்குள் விழுந்துவிட்ட ஒருவனை மூழ்க விடாமல் பாதுகாப்பது போலதான். மூன்றாவதாக நடக்கும்போது என்ற வார்த்தையை கவனியுங்கள். இதற்கு எபிரேய மொழியில் வளருதல் என்ற அர்த்தம் உள்ள வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. அப்படியானால் இன்று நாம் பார்க்கிற இந்த வசனம் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனங்கள் என்பவர்கள் கர்த்தருடைய வசனங்களால் தம்மை பாதுகாத்துக் கொள்ளுபவர்கள், கர்த்தருடைய வார்த்தை மூலம் அவருடைய வழியில் வளருபவர்கள், அவர்கள் கர்த்தரில் நிலைத்திருப்பவர்கள், கர்த்தரும் தம்முடைய பரிசுத்த ஜனங்களிடம் வந்து வாசம் செய்வார் என்பதே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, வெண்மையான வஸ்திரமோ, அயலாரிடம் பேசி சிரிக்காத நீண்ட முகமோ, நாம் செல்லும் ஆலயமோ அல்லது ஆலயத்தில் நாம் செய்யும் சேவையோ எதுவும் நம்மை பரிசுத்தவான்களாக்கி விடாது. ஒரு வண்டு மலரை தொட்டுவிட்டு சென்றால் அதனால் தேன் எடுக்க முடியுமா? அந்த மலரின் மேல் அதிக நேரம் தங்கி இருந்தால் தானே அதிலிருந்து தேனை உரிய முடியும். அப்படித்தான் நம் வாழ்க்கையும். எவ்வளவு நேரம் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளில் தரித்திருக்கிறோமோ அவ்வளவு தூரம் அதை நம்மை பரிசுத்தப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு நமக்காக ஜெபித்த ஜெபத்தை சற்று உற்று கேளுங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். அல்லேலூயா.